வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது கூறுகிறேன். வருகிற மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு 2027 வரை சனி பயிற்சி செய்வார். சனி மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் தனிமனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறார். சனிதான் விதியே மாற்றக்கூடிய பங்கு இவருக்கு உண்டு. மிதுன ராசிக்கு ஒரு விதமான யோகத்தை தரக்கூடியவர் சனி. மிதுன ராசிக்கு சனி அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. அவர் தற்போது நடக்கும் சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 10ல் வரப்போகிறார். அதனால் பதவியில் மாற்றம் ஏற்படும் சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும், முயற்சியில் மாற்றம், பயணத்தில் மாற்றம், இப்படி எல்லா மாற்றங்களையும் தரக்கூடியது சனி. அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். அது நல்ல மாற்றமா அல்லது கெட்ட மாற்றமா என்று. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். சனி ஜீவனத்திற்கு தொழிலுக்கு எல்லாம் ஒரு குறையும் இருக்காது, வளர்ச்சியை தான் கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. இடம், வீடு, மனை வாங்குவதிலும் கவனம் தேவை. தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நீண்ட தூர பயணங்களிலும் கவனம் தேவை. செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். பிசினஸ் பார்ட்னரிடமும் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தூக்கம் கெடும். பண முதலீடு செய்வதிலும் கவனம் தேவை இவர்களுக்கு. இவை எல்லாமே பொது பலன்தான். மற்றபடி சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது பார்த்து தான் அது அமையும். தொழிலில் இடையூறுகள் ஏற்படும். பணம் எதிர்பார்த்த வழியில் பாதி பங்கு தான் வரும். உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இவர்கள் இதற்கு பரிகாரமாக மழையில் குடை வாங்கி தானம் செய்யலாம். ஈம காரியங்களுக்கு செய்ய முடியாதவர்களுக்கு பண உதவி செய்யலாம். அல்லது கோசாலை மாடுகள் இருக்கும் இடம் சென்று உங்களால் ஆன பொருளுதவி செய்யலாம். பச்சை நிறம் உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கும். மிதுன ராசி புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏனெனில் புதனின் ஆட்சி வீடு. எந்த ஒரு பிரச்சனையையும் சுமூகமாக கையாளக்கூடியவர்கள், பேச்சு திறமை உடையவர்கள். இவர்கள் மகான்களின் ஆசி மற்றும் தெய்வ தரிசனங்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடம் பலப்படுத்தும் ஸ்தானமாகும். நமக்குள் இருக்கும் திறமையை வெளிவரும் காலமாக இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு இருக்கும். இவர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வர நன்மைகள் நடக்கும். அனுமன் மந்திரங்கள் படிப்பதன் மூலமாகவும் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.